என்னப்பா ஆயிடுச்சா? இருமா ஆகுமா, அவசரப்பட்ட அப்படி எவ்வளவு நேரம்? அட இருமா, இது என்ன வண்டியா? இது ரொம்ப பழைய வண்டிமா. உனக்காக இந்த செவலேட்டை கொண்டு நிறுத்த முடியும்? ஆமா, பாடி தான் ஒரிஜினல், பார்ட்ஸ் பூரா அடிக்கடி மாத்தி இருக்கிறானுங்க. ஆமா, உங்க வண்டியை இதுக்கு முன்னாடி யாரு பார்த்தா? மெக்கானிக் தான். எங்கேயோ லாண்டரியில காமிச்சிருக்கீங்க. பின்ன நம்ம 10 இன்ச் போல்ட்ட போட்டு 8 இன்ச் நட்டை வச்சு இந்த ஏற்றி வச்சிருக்கானே, அடிச்சாத்தான் கலரும். கொஞ்சம் லேட் ஆகுமா? லேட் ஆகும்ல, நான் இப்ப பக்கத்து இடம் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் இருமா, வேலைய முடிச்சதும் எடுத்துட்டு போ. யார் வேணான்னு? சின்ன பையா, என்னன்னு அந்த புடிங்க எடுத்து வாடா. சின்ன பிடிங்க இல்ல பெரிய பிடிங்க? 2 புடிங்க கொண்டாடா, மாத்தி மாத்தி போட்டா தானே அதாவது கலரும். ஏய் கொண்டாடா. என்னடா இத புடிங்க கொண்டு வரதுக்கு இவ்வளவு லேட்டா? ஆமா, அது என்ன என்னமோ கேட்டீங்க? அம்மா, நான் தமிழ் பற்று உள்ளவன், அதனாலதான் தமிழ்ல பேரையெல்லாம் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு பேர் பிளேயர், தமிழ்ல புடுங்கி. இதுக்கு பேரு ஸ்பானர், தமிழ்ல கலட்டி. ஆமா, உங்க பேரு? தமிழர். ஐயோ, தமிழுக்கு அரசி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, எந்த தெருவுல இருக்கிறீங்க? வாவுசி தெருவுல. ரொம்ப நெருங்கிட்டீங்க, உங்களை எனக்கு பிடிக்குது. முதல்ல வண்டியை பாரு. பாக்குறேன் பாக்குறேன். மறுபடியும் அங்க என்னையா வேலை? முதல்ல அடியில வேலையை முடிச்சுட்டு மேல வரலான்னு பார்த்தேன். நீங்க அவசரப்படுறீங்க. சரி, மேல இருந்து கீழே போறேன். எல்லா இடத்தையும் நான் தானே பார்த்தாருன்னு. என்னம்மா ரேடிட்டு கண்ணா பின்னான்னு ஒழுகுது, ஒரு சொட்டு தண்ணி நிக்காத. ஆமா, இது எப்படி கிளம்புது? ஐயா, அதான் கார் போயிட்டே இருக்கும்போது ஆஃபாய் நின்னுடுதா? என்னென்ன ரிப்பேர்மா சொல்லுமா? ஹார்ன் அடிக்கல. எப்படி மாறிக்கும்? வயர் கரண்ட் இருக்குது, ரெண்டையும் ஜாயின் பண்ணா தானே சத்தம் வரும். அவ்வளவுதான் ரிப்பேரா? இல்லம்மா, என்னன்னு பாக்குறேன். இவர் ஓஸ் ஓட்டையா இருக்குது. டைனமா பாத்தியம்மா? இப்ப என்னங்க அது? என்னம்மா நீ? நான் தான் பாக்குறேன்ல, ஏன் இப்படி பாக்குறதுக்கு அவசரப்படுற? நான் பாத்துட்டு சொல்றேம்மா. சரி, டைனமா வேலையே செய்யல, அடிக்கடி சார்ஜ் இறங்குமே. ஐயோ, அப்ப நிறைய ரிப்பேர் இருக்கா? நட்டையும் போல்ட்டையும் தவிர மத்த எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். இதுக்குதாம்மா வண்டியை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. வண்டி, பேனா, சில சமாச்சாரங்கள்லாம் ஒருத்தையும் கைப்படவே இருந்தா தான் அது உருப்படியா இருக்கும். ஆமா, உங்க வண்டியை ஓட்ட வேற ஆள் இல்லையா? நீங்களே தான் ஓட்டுறீங்களா? நல்ல ஆளு கிடைக்கலையே. யாரா லேடிஸ் டிரைவர் இருக்காங்களா? லேடிஸா? ஏமா, லேடிஸ் ஓட்டுறதுக்கு பேரெல்லாம் டிரைவிங்க. நல்ல ஆம்பளை பாத்துறேம்மா. எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியலையே. அங்க கப்பல் போயிடுமே, எனக்கு நேரம் ஆச்சே. கப்பலா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு எறா பிசினஸ், லாரியில லோடு ஏத்தியாச்சு. நான் போனா கப்பல்ல ஏத்தணும். சொந்த பிசினஸா? இது என்னத்துக்கு? அம்மா, எங்க இருக்குது உங்க கம்பெனி? சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சா? கம்பெனிக்கா? இல்லங்க, உங்களுக்கு. ஆமா, அவர் என்ன வேலை பாக்குறாரு? அவராவது செவராவது, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் வீட்டுல சட்டை போட்டு வந்து தனியா கம்பெனி நடத்துறேன். கல்யாணம் ஆகலையா? பாத்தீங்களா, ஆண்டவனா பார்த்து உங்களை இங்க கொண்டாந்து சேர்த்து இருக்கிறான். என்ன சொல்றீங்க? கிட்டவாடி கிட்டவாடி ஜமீன் பரம்பரைங்க. நானு ஜமீன் பங்களாவே வேணாம்னு வெறுத்துட்டு வந்து இங்க மெக்கானிக் செட்டு வச்சிருக்கிறேன். பாத்தீங்களா, நான் தான் தனி வரமா இருக்கேன்னு நினைச்சேன். கவலைப்படாதீங்க, தோப்பாக்கிருவோம். சின்ன பையா, போய் கட்டி வாங்கி டபுள் கிளாஸ்ல போறா. உர சாப்பிடுறீங்களா? அப்ப பிரிஞ்சி வடகரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு நேரம் ஆச்சு, நான் போகணும். ஆமா, வண்டி எப்ப ரெடி ஆகும்? கலட்டி பார்த்தா தாங்க மாட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியும். விடுங்க, இவ்வளவு தூரம் நாம நெருங்கிட்டோம். சீக்கிரமா நானே வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். சரி வாங்க. மன்னிச்சிருங்க, பரவாயில்ல, எனக்கு இது போதுங்க. காலையில ஒரு டீ, மத்தியானம் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ. ஏண்டா, நீங்க வேலை பார்க்கிற லட்சணத்துக்கு பத்தாதா? எங்களுக்கு சொல்லல, நீங்க குடிக்கிறீங்கன்னு சொன்ன. 2 ஆராய்ச்சி சம்பளம் வாங்கி கேட்டா வண்டி வேலைக்கு வரட்டும், வண்டி வேலைக்கு வரட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆன வண்டிகள்லாம் ராஜண்ண பத்திரிக்கா போயிருச்சு. இனிமே புதுசா ஆக்சிடென்ட் ஆனாதான். சும்மா அறிவு கேட்டவனால அவன் அசந்த சமயம் பார்த்து ஒரு வண்டி இழுத்துட்டு வந்தா இங்க பிரிச்சு போட்டு வேலை செய்யலாம்ல. உதவாங்கிறது யாரு? ஏண்டா, அவன் செட்டுக்கு மாத்திரம் எப்ப பார்த்தாலும் 4-5 வண்டி வந்துகிட்டே இருக்குது. அது காரணம் என்ன? அல்ல, அவருக்கு வேலை தெரியும். அவர் உண்மையான மெக்கானிக்டா. அப்ப நானே ஏண்டா, என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? டேய், நான் பிரிக்காத கார் இல்ல, ஓட்டி பார்க்காத வண்டி இல்லடா. எனக்கா வேலை தெரியாதுன்னு சொன்ன அறிவு கட்டவன. ஆமா, 15 பைசா டீயை 10 வாட்டி ஆட்டி ஆட்டி குடிக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு மெக்கானிக்கா. என்னடா சொன்ன? என்ன சொன்னேன்? அறந்துருவேன். ஒரு வாரம் செட்ல வேலை இல்லைன்னா இவர ஆளாளுக்கு ஏறுங்க. ஏண்டா, அவன் செட்டுக்கு மாத்திரம் எப்படா இவ்வளவு பணம் சேருது? நான் நினைக்கிறேன் அவன் செட்ல தகடு பதிச்சிருப்பான்னு. அண்ணே, நம்ம செட்ல வெட்டி போட்ட தகடு நிறைய இருக்குங்க. ஒண்ணு வேண்டாம், எடுத்து சோத்துல அடிக்கதா? அட முண்டா முண்டா, நான் சொல்றது மந்திர தகடுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாதி நிறைய வெத்தலை பாக்கு போட்டுட்டு மங்களகரமா இருக்காது. அதான் 5 லட்சம் போகுது. ஏன் இங்க வராதோ? போய் வெத்தலை வாங்கிட்டு வரா. போடா, நானும் பாத்துறேன்.
அந்த லட்சுமி நம்ம செட்ட தாண்டி தானே அங்க போகணும். வெத்தலைய போட்டு மென்னு இங்கேயே தங்க வச்சிருக்கேன். மலையாண்டி, மணிக்குண்டு, நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும். செவக்க செவக்க வெத்தலை போட்டிருப்பான், மூக்கு நல்லா நீட்டமா இருக்கும். அவனை உண்டு இல்லன்னு ஆக்கிடுங்க. அதே வெத்தலை பாக்கு, அதே நீட்ட மூக்கு, அடையாளம் கரெக்டா இருக்க. வெத்தலை பாக்கு போட்டா கார் வரும்னு சொன்னாங்க, லாரி வந்து நிக்குது. யாரா நீங்களா? யாரு அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிக்கிறா. உன்னை சொல்ல எனக்கு ஒரு விவரம் தெரியணும். நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா, அப்பா பிள்ளையா? ஒரு அப்பா ரெண்டு அம்மா. அடப்பு, அசிங்க பிடிச்ச குடும்பம்டா. ராஜானே ராஜானே ராஜானே, எங்க அண்ணாத்து ரெண்டு குண்டங்க போட்டு புரட்டுன்னு புரட்டிட்டு இருக்காங்க அண்ணாத்த. நாங்க என்ன தப்பு பண்ணுனாலும் பரவாயில்ல, எங்க அண்ணாத்து நீங்க தானே வந்து காப்பாத்தணும். என்ன இவனு வெத்தலை போட்டிருக்கான்? அதே நீட்டமான மூக்கு, அதே சிகப்பு. வெத்தலை போட்டவன் அடிக்க சொன்னாரா அவங்க பாசு? அது என்ன தாண்டா? ராஜு, ஒன்னு அடிக்கிறதுக்கு பதிலா என்ன போட்டு புளிஞ்சுட்டானுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் அடிக்கவா வேணும்? மேல விழுந்தா பத்தாதா? மணல் மூட்டை சிமெண்ட் மூட்டை மாறி மாறி விழுந்தது. ஆமா, நீ புதுசா வெத்தலை போட்டிருக்க. இவனால சொன்ன கேட்டாரா? வெத்தலை வாக்கு போடு, லட்சுமி கலை, உனக்கு வர்ற கிராக்கி எல்லாம் நாம இழுத்துடலாம்னு ஐடியா கொடுத்தா. இப்ப பர்மனண்டாவே செவக்க வச்சுட்டானுங்க. ராஜு, அவனுங்களை மெதுவா கீழே இறக்கி விட்டுருப்பா. போட்டாத, உடைஞ்சிருவானுங்க. அப்புறம் யார் யார் குடல்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எங்க கார் ரிப்பேர் பண்ண வந்துட்டு இப்படி உங்க கைக்குள்ள அடங்கிருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து என்னங்க, நான் இப்படி ஆவேன்னு நினைக்கவே இல்லைங்க. இதெல்லாம் நம்பளால இல்லைங்க, மேல இருக்கிறவர் செய்யற குறும்பு. எங்க மாடியில உங்க தாய் மாமா இருக்கானா? தேவன்னு சொன்னேன். அதே நம்ம வெல்டர் தேவன் இங்கதான் தங்கி இருக்கிறானா? ஓச்சுடா, போய் நான் ஒரு மெக்கானிக்க லவ் பண்ணனேன். வெல்டரு, டிங்கரு, எலக்ட்ரிஷியன். கடவுள சொன்னேன், கடவுள. ஏங்க ஏங்க, உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு பிரியங்களா? ஏங்க ஏங்க, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இந்த வாங்க போங்க தேவையா? நான் யாருக்குமே மரியாதை கொடுப்பேங்க. ஏன்னா நீங்க வயசுல பெரியவங்க. ரொம்ப தப்பு கணக்கு. இல்லங்க, ஏதோ ஒரு ஜாடையில தாங்க அப்படி தெரியுது. என்ன பார்த்தா உங்களுக்கு வயசான மாதிரியா தெரியுது? தமிழ் கோவிச்சுக்காத. முதல்ல உன்னை பார்த்த உடனே என் நெஞ்சு இருக்குது ரேடிட்டு மாதிரி கொதிச்சுது. பொங்கி வர்றதுக்குள்ள சூட்டை தணிச்சுட்டேன். நான் மட்டும் என்னவா, அன்னைக்கு உங்க கார் ஷீட்ல பார்த்த உடனே உங்க மூக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதென்ன மூக்கு மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு? அதுவா, எக்ஸ்பர்ட் குவாலிட்டி எறா மாதிரி உங்க மூக்கு சும்மா பளபளன்னு இருக்கு. தமிழ், உன் நெத்தி இருக்குது பழைய மாரிஸ் மைனர் வண்டி பேனட் மாதிரி தகன்னு இருக்குது. தலை செய்ய என்ன மீசை, என்ன மீசை, ஏன் மீசை? இத பார்த்த உடனே எனக்கு கெளுத்தி மீன் ஞாபகம் வருது. அதென்ன அந்த மீன் ஞாபகம் வருது? ஆமாங்க, அதுவும் இதே மாதிரி மீசை வச்சிருக்கேன். அப்ப மீசை எடுத்தா வித்தியாசம் தெரியட்டும். அது இருந்தாதான் உங்க முகமே நல்லா இருக்கு. எப்படியோ தமிழ், புதுசா பெயிண்ட் அடிச்ச வண்டி மாதிரி பல பல பலன்னு இருக்கிற நீ. நீங்க மட்டும் என்னவா, ஐஸ்ல வச்ச மீனாட்டம் சும்மா புத்தம் புதுசா ஜில்லுன்னு இருக்கீங்கல்ல. பாத்தியா, உன் மனசும் என் மனசும் ஒரே மாதிரி இருந்தனாலதான் நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம். நான் கிட்டவாடி ஜமீன்தார் பரம்பரை, ஜமீன் ரத்தத்தோட கலக்க வேண்டியவன் தவறி போய் இங்கே கலந்துட்டேன். என்னையும் அப்படித்தான் எங்க வீட்டுல பெரிய இடத்துல கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பாத்தீங்களா, அதே மாதிரி
எனக்கு பெரிய இடமே கிடைச்சிருச்சு. ஐயோ. ஐயோ, என்னங்க ஆச்சு? எதையும் சொல்லிட்டு செய்யுங்க. ஆமா, என் வண்டியை நீங்க ரிப்பேர் பண்ணி தரவே மாட்டீங்களா? இந்த பாருங்க, உங்க வண்டி பழைய வண்டிங்க, பார்த்துதான் செய்யணும். ஆமா, எங்க செய்யறீங்க? இங்கே தானே இருக்கீங்க. இந்த பாருங்க, நானா செய்யணும். பழைய வண்டி எல்லாம் பசங்க பாத்துக்கிடுவானுங்க. புது வண்டினா தான் நான் கை வைப்பேன். அப்பா, நீங்க இனிமே ஷெட்டுக்கு போகவே மாட்டீங்களா? இனிமே செட்டுக்கு போய் என்னங்க இருக்குது? இங்கே இருந்து எரா கம்பெனியை பெருக்குவோமுங்க. ஓ, அப்படியா? அதுவும் நியாயம்தான். எவ்வளவு நாளைக்கு இந்த ஓட்ட ஓரசெல்லாம் தட்டிக்கிட்டே இருப்பீங்க? இன்னைக்கு நான் தாங்க தட்டுறேன். தட்டி தட்டி என் முட்டியெல்லாம் பேர்ந்து போச்சுங்க. எப்படியோ எனக்கு ஒரு நல்ல ஆம்பளை தன்னை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நான் சத்தியமா ஆம்பளை தாங்க. நீங்களே சொன்ன அப்படி ஊரறிய நிரூபிக்க ஒரு நாள் வரட்டும். கல்யாணத்தை சொன்னாங்க, அதுக்கு பிறகுதான் 4 பேருக்கு தெரியும். என்னன்றீங்க? போலாமா? பெரிய மெக்கானிக் நீங்க கண்ணா பின்னான்னு காரை ஓட்டி கொண்டு போய் மோதிட்டீங்க. பெரிய மெக்கானிக்கா இருந்தா சின்ன மெக்கானிக்கா இருந்தா நட்டு கண்டுருச்சுன்னா புடிங்கிட்டு விழ வேண்டியதானே. ஐயோ ஐயோ. ஆமா, உனக்கு எங்கேயாவது அடிபட்டுதா? ஆமா ஆமா, எனக்கு அங்கங்க சில அடிதான். முதல்ல எனக்கு அமுக்கு, அப்புறம் நான் பாக்குறேன். எல்லாம் ஒன்னால வந்தது. என்ன? கார்ல போலாம்னு சொன்னேன். ஓசியா வண்டியை கேட்ட உருப்படாத வண்டியை கொடுத்துட்டான். அந்த வண்டிக்கு ஆயில் மாத்தாம கொடுத்துட்டான். அதனாலதான் கீர் பாக்ஸே புடிங்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, பாரு, எவனோ கதவை தட்டுறான். கொஞ்ச நேரம் எதமா இருக்க விட மாட்டானுங்களே. திறந்துதான் இருக்கு, வாப்பா உள்ள. அவர் நல்லா தானே இருக்காரு. பசங்களுக்கு பாச உணர்ச்சியை பாத்தியா? ஆமா. தலைவர் அடிபட்டார்னு கேள்விப்பட்டிருப்பாங்க போல இருக்குது. துக்கம் தாங்க முடியல பசங்களுக்கு. அது சொன்ன அழுகல, அந்த செட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலந்துகிட்டே இருக்கு. கரைஞ்சுக்கிட்டு இருக்கா? ஏண்டா, மழை பெய்யுதுன்னா அந்த தகரத்தை எடுத்து மேல வைக்க வேண்டியதானடா? அதுல என்ன, ஷெட்ல இருக்கிற காரு, டயரு, டியூப், பேனர் செட்டு எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஏண்டா, விட்டு விட்டு திங்கிறீங்களா? அந்த விக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? முடிஞ்ச வரைக்கும் மாத்தி மாத்தி பார்த்தோம். கடைசியில எங்களையே மாத்திடுவாங்க போல இருக்க. உங்களுக்கு நீங்க எந்த வேலைக்கு லாய்க்கலடா. அண்ணன் வெளியூர் போயிருக்கிறாரு, அப்படி இப்படி போய் சொல்ல வேண்டியதானடா. என்னத்தை அட்ஜஸ்ட் பண்றது? உங்க அம்மா செத்து போயிட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். உங்க அப்பா போய் செத்துட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். உங்க அக்கா செத்துட்டதா போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணோம். இனிமே உங்க குடும்பத்துல யாரு இருக்காங்க செத்து போயிட்டாங்க போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு? நான் செத்துட்டேன்னு சொல்லுங்கடா. ஐயோ அத்தா. உங்க எல்லாருக்கும் அண்ணிடா. காலில் விழுந்து விபூதி வாங்கிக்கங்கடா. போதும் போதும், பொம்பளை நம்மளவன் உருப்பட்டதே கிடையாது. உனக்கு சரித்திரம் தெரியுமா? பாத்தியா, சரித்திரத்தை பத்தி பேசுற பசங்களை பாத்தியா? இனிமே எங்களால செட்டை நடத்த முடியாது. விடுங்கடா, எவனாலும் வேலை கேட்டா சொல்லுங்கடா, வித்தரலாம். செட்டை வித்துட்டு என்னென்ன பண்ண போற? இங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன்டா எரா கம்பெனிய. எல்லாரும் அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துங்க. நான் வேலைக்கு வர மாட்டேன். செட்டை வேணா நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். 2000 ரூபாய்டா. என்ன பெரிய 2000 ரூபாய்? இந்தாங்க. பாத்தியா, மத்தவெல்லாம் மடையன். இவன் மட்டும் ஒரு செட்டப்பாவே வந்திருக்கான் பாரு. என்னங்கடா, நீங்க என்ன எரா கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்களா இல்ல இவன் மெக்கானிக் செட்டுக்கு போறீங்களா? என்னங்கடா? அண்ணா, நாங்க மெக்கானிக் செட்டுக்கே போறோம். பாத்தியா, நீ எப்படா? அண்ணே, என்னடா? ராஜ பரம்பரை உங்களோட எல்லாம் வேலை பார்த்துட்டு போயும் போய் இவங்கிட்ட வேலை பார்க்கிறது. இவன்லாம் ஒரு முதலாளி, நான் ஒரு தொழிலாளி. அண்ணே, நான் கவரிமான் பரம்பரை சேர்ந்தவன். மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான். மயிர் நீப்பின்? ஏண்டா, அது ஒரு மயிர் விழுந்தா கூட உயிரோட இருக்காதே. உனக்கு இவ்வளவு விழுந்துருச்சே, எப்படிடா தங்கிட்ட? அண்ணே, அது மானுக்கு அண்ணே, நான் இங்கதான் தங்குவேன். சரி விடு. போங்கடா, இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்து செட்டை பெருசு பண்ணுங்க. பெருசு பண்றேன்னு சைடு செவரு எடுத்துறாதீங்கடா, பக்கத்து வீடு வந்துடும். போங்க போங்க. இதான் மயிர் நீப்பின் வந்திருக்கிறாரு, ஒரு காபி விட. அது ஒண்ணுதான் குறைச்சு. அண்ணே, வந்ததுல இருந்து இப்படியேதான் இருக்கியா? உட்காந்துக்கிட்டே வாடா இருப்பாங்க. அது இல்லண்ணே, எரா கம்பெனி உன் கைக்கு வரணும்னா அட்டாட்சி வேணும்ண்ணே. அதுக்கு என்னடா செய்யறது? கயத்தை கட்டிடு. கயரா? எந்த கயிறு? ஐயோ, தாலி கயத்தண்ணே. அத சொல்றியா? கட்டிடு. நல்லபடியா ரிஜிஸ்டர் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரி வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். சும்மா இருங்க. இந்த சமயத்துல தங்கச்சி இல்லாம போயிட்டால. எதுக்கு? பாலையும் பழத்தி கொடுத்து உள்ள தள்ளி விடுறதுக்கு தான். ரொம்ப அவசரம் தான். அந்த ரிஜிஸ்டர் ஆபீசர் என்ன சொன்னார் பாத்தியா? அவர் கையெழுத்து போட்ட தம்பதிகள் அத்தனை பேரும் ஓஹோன்னு இருக்கிறாங்களா. நம்ம 2 பேருக்கும் கூட பொறுத்து சரியா இருக்குதுன்னு சொன்னாரு. ஆமா, உனக்கு எத்தனை மிஷின் படகு இருக்குது? 2 படகு இருக்கு. 2 விடு, 2 20 ஆக்கிறேன், 20 40 ஆக்கிறேன். உலகம் பூரா நம்ம எரா கொடி பறக்க போகுது. அண்ணே 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 அண்ணே, என்னடா சமுத்திரத்துல மீன் பிடிக்க படகு போக கூடாதுன்னு சகப்பு கூட ஏத்திட்டாங்கன்னு. இனிமே தானடா போக கூடாது. நம்மளதான் போயிருச்சே, வந்துரும்ல. எல்லா படகும் திரும்பிடுச்சுன்னு, ஆனா அம்மாவுடைய படகு மட்டும் முழுகி போச்சுன்னு. போச்சா?
கையெழுத்து போட்ட நேரம் சரியில்லை, கப்பல் கவுந்து போச்சு. ஐயோ என் 2 படகும் போச்சு. நல்ல நாள் முழுதுமா அழுகாத. போனா என்ன, இந்த வீட்டை மார்வாடிக்கிட்ட அடமான வச்சு 50,000 ரூபாய் வாங்கி திரும்ப வியாபாரம் பண்ணுவோம். இந்த வீட்டையா? இது வாடகை வீடாச்சே. வாடகையா? இந்த கையெழுத்து போறதுக்கு முன்னே சொல்லி தொலைச்சா என்ன கடி? இப்பதானே ஒண்ணுண்டா வருது. ஏங்க இப்ப என்ன பண்றது? இனிமே என்ன பண்றது? அலைச்சல் தான். ஒண்ணு செஞ்சா என்ன? இனிமே ஒண்ணு 7 செய்யலாம். என் நகை நட்டெல்லாம் வச்சு ஒரு 2000 ரூபாய் வாங்கி தரேன். அந்த மெக்கானிக் ஷெட்டை திருப்பி வாங்கிடுங்க. உங்ககிட்ட வளர்ந்த பையன் தானே, கொடுக்க மாட்டானா? கொடுப்பான் திரும்ப மெக்கானிக்க. சரி விடு, கையில தெரிஞ்ச தொழில் அதுதான். 2000 ரூபாய் கொடுத்தா அவன் போயிருவான். மெக்கானிக் செட்டை வாங்கி ஒழுங்கா கொடுத்தன பண்ணுவான். இன்னைக்கு எப்படி ஆனது ஆகி போச்சு. உற்பத்தி பெருக்குவோமே. உன்னைய ஃப்ரெண்டு போன்ற ஓஹோன்னு புகழ் பேசுறான். உன்னை பத்தி நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன் ராஜா. இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை என் வேலைக்காரனா இல்லை, என் மகனாவே நான் மதிக்கிறேன். பெரியாமல ஏதோ ஒரு மயக்கத்துல நான் செட்டை எழுதி கொடுத்துட்டேன்டா. உங்ககிட்ட வாங்கின துட்டை நான் திரும்ப தந்துறேன்டா. செட்டை திரும்ப எனக்கு எழுதி கொடுத்துறா. டேய், யார் யாருக்கு வாழ்வு வருதுன்னு தெரியல. நான் கொடுத்த பிச்சை தானடா. பெரியாமல பெரியசாமி செட்டுன்னு ஊரா தெரிஞ்சு போச்சு. செட்டு விட்டுன்னு பேசாத, போ வெளிய. சரி விடுறா, ஏதாவது வார கூலிக்கு எனக்கு வேலைக்கு சேர்த்துக்கடா. இந்தாப்பா முதலாளி அடாபடான்னு பேசாத. யாராவது 4 கஸ்டமர் வந்தா தப்பா நினைப்பாங்க. போடா போடா. பீடி வாங்குற பையெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்ட. உரை வாங்கி கொடுத்தவெல்லாம் உங்களுக்கு முதலாளியா? உரை உயரம் தான் இருக்கிறான். ஏய், சூடா டீய வாங்கிட்டு வந்து உன்னை தொட்டு தின்றுவியாமா? அனாவசியம் பேசி இருக்காத, போ வெளிய. ஆமா, ஏறா கம்பெனி என்ன ஆச்சு? புடிச்ச ஏரெல்லாம் தண்ணியில போயிருச்சுரா. புடிச்ச ஏரா தண்ணியில போயிருச்சு. புடிச்ச அம்மா மட்டும் உன் கூடவே இருக்க. இது உன்னை விட்டு போகவே போகாது. அது தெரிஞ்சுதானடா கூடவே கூப்பிட்டு அலையிற. என்னை பத்தி கவலை இல்லடா. இந்த அவனை பாடுறா, குரங்குக்கு சிறங்கு வச்ச மாதிரி என்னையே ஒட்டிட்டு அலையிறான். இவனை வச்சுக்கிறவும் முடியல, விரட்டி விடவும் முடியல. இவனுக்காவது ஒரு வேலை போட்டு குடுறா. காட்டி கொடுக்கிற கருங்காலி பசங்களுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. இதெல்லாம் நல்லா இல்லடா. டேய், ஒரு நேரம் போல இருக்காதுடா. அப்படியே நின்னுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? மூச்ச விடுறா. பாருங்க, நாம திருப்பதிக்கு போய் பிரார்த்தனையை முடிச்சுட்டு வந்தாதான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும். நீங்க வாங்க, நாம போறோம். திருப்பதிக்கு போயிட்டு வந்து உன் செட்டுக்கு பக்கத்திலேயே செட்டை போட்டு ஒண்ணு நான் அடிக்கல. என் பேரு அறிவாளர் இல்லடா. பாடி போல வாடா. அட்வான்ஸ் வாங்க போனவன் அங்கே தங்கிட்டா. பேரை பாரு, அறிவழகணும். ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லு. பேர்ல ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த போடாங்க. அரிசி இங்க போடுமா? எப்படி போற? இங்க வடிக்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் இந்த பெரிய வருது. போடுமா? அப்படிதான். இதுல போடுங்க, போடுங்க போடுங்க போடுங்க. அந்த ஐயா வராரு. ஐயா கிட்ட கொடுங்க. இதுல போட்டுமா? இதுல போட்டு. கோயிந்தோ 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 அண்ணே, நிறைய அரிசி சேருது. ஆமாடா, இத பார்க்கும் போது இதையே தொழிலாக்கலாம் போல இருக்க. ஐயோ தப்புங்க, சாமி தண்டிக்கும். அட சும்மா இருடி, இதெல்லாம் நாமளா செய்யறோம். எல்லாம் அவன் விளையாட்டு. அவன் ஆட்டி வைக்கின்றான், நாம் ஆடுகின்றோம். இனிமே பச்சரிசி, புழுங்கரிசி 5008, 5018 எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கணும்டா. எதுக்குன்னு? கலந்து வாங்கினா விக்க முடியாதுடா. ஐயோ, சாமி வெங்கடாஜலபதி பயமா இருக்கு. சும்மா அவருக்கு உண்டியல்ல லட்ச லட்சமா விழுகுது, தங்க கட்டியா விழுகுது. பிச்சை எடுக்கிற இந்த அரிசிக்கு தானே அவர் கோவப்பட போறாரு. இந்த பாரு, அவருக்கு லட்டுல கலப்படம் பண்ணாதான் பிடிக்காது. இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா. பேச வாடா. அது என்னமா இருக்கு? அதுல போடுங்க. அதுமா 18 இதுல போடுங்க. இது என்னமா இருக்கு? இதுல போட்டுருங்க. அதுமா இட்லி அரிசி அதுல போடுங்க.
நில்லுங்கப்பா. திருப்பதிக்கு போற நீ ஏன் அரிசியை தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வாங்கிட்டு இருக்க? சமயத்துல கிளம்பிடுவே நீ. நீங்க என்ன உள்ளூரா வெளியூரா? நான் வெளியூர் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்த இடத்துல வேலையை பார்த்துட்டு போங்களையா. இதெல்லாம் ஒரு வேண்டுதல். இது என்ன புது மாதிரியான வேண்டுதல்? எந்த தெருவிலையும் கேட்காத கேள்வியை கேட்கிறியா? அதாவது எல்லா வீட்டு அரிசியும் மொத்தமா கொண்டு போய் போட்டா கடவுள் புண்ணியத்தை மொத்தமா அனுப்பிச்சிருவாரு. பிரிச்சு எடுத்துக்கும் போது நீங்க அடிச்சுக்கிடுவீங்க. தனித்தனியா போட்டா புண்ணியம் உங்க வீட்டுக்கே வந்து சேரும். ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஓ வீட்டு அரிசியில உன் பேர் இருக்கான்னு போய் பாரு. இப்பவே போய் பாக்குறேன். அது என்னமா அரிசி? அதுல போடுமா. இது என்னமா அரிசி? இது கேவரு. கேவரு எல்லாம் நாங்க சாப்பிடறது இல்லம்மா. வீட்டுல சம்பா கோதுமை இருந்தா எடுத்துட்டு வாங்க. கையில காசு வச்சிருக்கல, அது எப்படி போடு? இருக்கிறத போடு, ஒண்ணும் தப்பு இல்ல. என்னங்கடா திருப்பதிக்கு போறதா சொல்லி அரிசி ஐட்டமா வாங்கி அரிசி கடை வைக்க பாக்குறீங்களா? இல்ல, அது- ஏய் பாரு, திருப்பதிக்கு போய் இந்த அரிசியெல்லாம் உண்டியில போட்டு ஆண்டவனை வேண்டிக்குங்க, நல்ல காலம் பிறக்கும். அப்படியோ கஷ்ட காலம் வந்துச்சு சொன்னா நான் காப்பாத்துறேன். இன்னொன்னு, நம்ம மெக்கானிக்கல் வண்டி ட்ரையலுக்காக திருப்பதிக்கு வருது. அந்த டிரைவர் கிட்ட திருப்பதியில சைன் போடணும். கேளு, வண்டி நம்பர் MSX 26. நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? சொல்றேன் செய். இந்த ரயிலு கிளம்பிட்டோம். அப்படியே வாயேண்டா. வாங்க போயிடலாம். என்னப்பா இது? ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு ட்ரெயின் தாங்க. காலையில ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி இது மாதிரி செய்யலைன்னா உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. நான் என்ன நினைச்சேன், பாவம் இவ்வளவு சின்ன வயசுலயே இப்படி ஆயிடுச்சு. இது பரம்பரை வியாதிங்க. எங்க தாத்தா பிரிட்டிஷ்காரன் காலத்துல வார் ஃபீல்டுல ஷூட் பண்ணிருக்காரு பாருங்க. அப்படி அட எங்க அப்பா இந்தியா பாகிஸ்தான் சைனா வார்ல கம்பியில நடந்தாருங்க. உங்க அப்பா பட்டாளத்துல என்ன வித்தையா காட்டிட்டு இருந்தாரு. அட நீங்களும் உங்க வாயு கம்பியில நடந்து போய் மிஷின் கண்ணால சுட்டாரு. அட இன்னும் விளக்கமாவே நான் சொல்றேங்க, பெரிய பைப்பு வழியா தண்ணி வந்து அது 1 இன்ச்சு பைப்பு வழியா கீழே வந்து அது 1/2 இன்ச்சு டேப்ல வர்ற மாதிரி தாத்தா அப்பா பேரு அந்த ரத்தம் வேணும்னா எங்க தாத்தா அப்பா இத பாக்குறீங்களா? எதை சீல்டுங்க, பெருசு பெருசு. அவ்வளவு பெருசு நம்ம ஏங்க பாத்துக்கிட்டு? சரி, பார்க்க முடியலன்னா விடுங்க. ஆமா, நீங்க யாரு என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம நான் ஒரு அறிவு கேட்டவன் பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி எடுத்து சொல்லாயா? இவர் ஊரு பெத்தநாயக்கம் பாளையங்க, பேரு சின்ன கவுண்டர். பெரிய கவுண்டர் என்ன ஆனாரு? அவர் அப்பவே செத்து போயிட்டாருங்க. புத்திசாலி முந்திட்டாரு. நீங்க இப்ப இவரை சாதாரணமா நினைக்காதீங்க. கரும்பு, சோளம், புகையில எக்கச்சக்கமா சொத்து இருக்குங்க. இல்ல ஒரே நிலத்துல விளையுது. பக்கத்துல பக்கத்துல விளையுது. 4 கவலை கிணறு இருக்குங்க எனக்கு. அதென்னங்க கவலை கிணறு? ஏங்க தம்பி, கவலை கிணறுனா புரியலையா? தெரியலையே. அதாவது மாடு முன்னால போச்சுன்னா தண்ணி பின்னால ஊத்தும், மாடு பின்னால வந்துச்சுன்னா கவலை உள்ள போகும். அதுக்கு பேரு கவலை கிணறு இல்லைங்க, கமல கிணறு. அது என்னமா கவலை கவலைன்னு சொல்லி பழகி போச்சுங்க. நான் என்ன நினைச்சேன், கவலை கிணறுன்னு சொன்ன உடனே விவசாயத்துல நஷ்டம் வந்துட்டா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தனியா ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. அந்த கிணறுக்கு பேரு தான் கவலை கிணறுன்னு நினைச்சேன். நீங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அநேகமா விவசாயம் போற போக்க பார்த்தா அந்த முடிவுதான் ஏற்படும் போல இருக்கு. இந்தாங்க, நீங்க விழுந்து கிணத்தை கெடுத்துறாதீங்க. என்னங்க நல்ல முகூர்த்த விஷயம் பேச வந்த இடத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு. தம்பி, இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அழகுன்னு அழகு, அப்படிப்பட்ட அழகு. பேரு நாகம்மா. நாகம்மா? நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. என் சம்சாரம் கர்ப்பமா இருக்கும் போது பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பும் கடிச்சிருச்சா? ஆமா, குழந்தை பிறந்தா நான் உன்னுடைய பேரையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்க கிட்ட வேண்டிக்கிட்டேன். பொண்ணா பிறந்தது நாகம்மான்னு பேரை வச்சுட்டேன். ஏங்க, 10 பவுன் நகை போடுறேன், 10 ரூபாய் தரேன். எது அந்த 10 பவுன் வைக்கிறதுக்கு டப்பா வாங்க 10 ரூபாயா? அது இல்லைங்க, 10,000 10,000. ஏயா கத்துற? பக்கத்து வீட்டுக்கார எட்டி பாக்குறான். இந்த பாரு, இந்த 10,000 20,000 30,000 பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னா பேசு. எனக்கு ஒண்ணு சொத்து கிட்டு இல்லாம உங்ககிட்ட நான் காசு கேட்கல. எங்க பரம்பரை பத்தி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அந்த நாளையில எங்க தாத்தாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் ரோட்ல இருக்கிற கல்லால் அடிச்சான். எங்க தாத்தா தொட்டபேட்டாவுல இருக்கிற எங்க எஸ்டேட்ல இருந்து
ஒரு லாரி உருளைக்கிழங்கு கொண்டு வர சொல்லி உருளைக்கிழங்காலேயே அடிச்சாரு. அன்னையிலிருந்து யாராவது அந்த ஊருக்கு வந்து உருளைக்கிழங்காரு வீடு எது, உருளைக்கிழங்காரு வீடு எது அப்படின்னு கேட்டா போதும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அட இவ்வளவு ஏங்க, எங்க அப்பாது எங்க தாத்தாது இங்க இருக்குது, என்னதும் கூட இருக்குது பாக்குறீங்க. டைம் கொடுங்க. ஏங்க லட்சத்தை எண்ணி பார்க்க லேட் ஆகுமா? இல்லைங்க, நான் போய் பெரட்டிட்டு வரணும்ல. பெரட்டணும்னா சரி விடுங்க, எதையோ எப்படியோ பெரட்டி லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போட்டுட்டு நீங்க வாங்க. சரி நான் வரேன். அப்ப வணக்கங்க. ரொம்ப வரேங்க வரேங்க. அண்ணா, நீ பழைய கதையே பேசிக்கிட்டே இரு. நம்ம தாத்தாவும் அப்பாவும் எவ்வளவு சம்பாதிச்சாங்க, நீ அதெல்லாம் ரேசாடியே தோத்துட்ட. சும்மா இருமா. இந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது சாதாரணமா? எனக்கு பொண்ணு கொடுக்க வர்ற மாமனார்கிட்ட லட்ச லட்சமா வாங்கி ஒரு பெரிய ஃபேக்டரியா கட்ட போறேன் பாரு. அதுக்கு பிறகு ஒன்ன பெண் கேட்டு நீ நான் போட்டி போட்டுட்டு வருவாங்க, அவங்க கிட்டயும் லட்ச லட்சமா வாங்குவேன் பாரு. ஐயோ, எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏமா? அது அப்புறம் பாத்துக்கலாம். சரி விடு, உனக்கு அண்ணன் நான் முதல்ல. இந்த பொண்ணு பேரு கமலா. 25 சவரன் ஒரு வீடு எழுதி வைக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் கையில கொடுக்கறாங்க. ஆனா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். ஆமா, ஊரு எது, வீடு எங்க இருக்கு? ஆந்திராவில காக்கிநாடா. இங்க இருந்து குடி போனவங்க தான். காக்கிநாடா? உனக்கு ஏதாவது இருக்குதா? ஏங்க, நீ குளிச்சுட்டு காது உடைஞ்சு இருக்கிற மூளையெல்லாம் எடுத்துட்டேன். நான் ஊட்டிலேயே பிறந்து வளர்ந்தவையா. காக்கிநாடால 110 117 டிகிரி வெயில். என்ன இங்க இருந்து கொண்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக்கி சாம்பலாக்கி என் அத்திய ஒரு சொம்புல கொண்டு வந்து என் வீட்டு தோட்டத்துல தெளிக்கிறேன். எந்திரியா எந்திரியா. இருங்க, அவசரப்படாதீங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில ஒண்ண பாருங்க. அத சொல்லு. இந்த பொண்ணு பேர் ருக்மிணி. ஏகப்பட்ட சொத்து இருக்கு. குடும்பத்துக்கு ஒரே வாரிசு. ஆனா சொத்தெல்லாம் கேஸ்ல இருக்கு. எங்க இருக்கு? கேஸ்ல இருக்கு. கேஸ் முடிஞ்சோன்னு எல்லா சொத்தும் உங்களுக்கு வந்துரும். ஆனா கல்யாணம் இப்பவே நடந்தாகணும்னு சொல்றாங்க. கேஸ் முடியறதும் என் வாழ்க்கை முடியறதும் ஒரே தேதியா இருக்கும். சொத்தை கையெழுத்து போட்டு வாங்குறது யாரியா? தஞ்சாவூர் ஜில்லா கேஸ பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா. நீ போயா. பின்னாடி பாக்குறீங்களா? ஏய்யா, இதே போட்டோவை பின்னாடி பார்த்தா என்னையா தெரியும்? வணக்கம். வணக்கம். யாரு நீங்க? நான் வந்து ஒரு போட்டோகிராஃபர். சொந்த ஊர் மதுரை. என்ன பத்தி ராஜம்மா சொல்லிருப்பாங்களே. நம்ம மச்சான். உட்காரு உட்காரு. தேங்க்யூ. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியங்க. ஆமாங்க, இந்த போட்டோ எடுக்கிறதுல அப்படி என்ன வருமானம் வரும்? அதுல ஒண்ணும் வரும்படி ஒண்ணும் கிடையாதுங்க. நான் கேலண்டர்களுக்காக பல கம்பெனிகளை ஆர்டர் பிடிப்பேன். அதுல சில போட்டோக்கள் நேச்சுரல் அமைஞ்சிருச்சுன்னா அதை ஃபாரினுக்கே அனுப்புவேன். அப்ப சில கேலண்டர்கள் அசிங்கமா பாக்குறேன்னு அதெல்லாம் எடுக்கிறது நீங்க தானே? ஆமாங்க. நடச்சி இல்லைங்க, அதாவது மொத்தத்துல எனக்கு ஒரு 3000 ரூபாய் வரும்படி ஒரு மாசம். அது போதும். ஆமா, ஊட்டிக்கு எப்ப வந்தீங்க? நான் போட்டோ எடுக்கிற பிசினஸ் விஷயமா வந்தேன். ராஜம்மாவையும் பார்த்தேன். அப்படியே அப்படியே தங்கச்சியை பாக்கணுமா? அதான் கூப்பிடுறேங்க. சரசி, தங்கச்சி வெட்கப்பட்டு போங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு தடவை நான் பாத்துக்கிறேன். சரிங்க, காபி சாப்பிட்டு போங்க. இல்லைங்க வேண்டாம், நான் பல இடங்களுக்கு போகணும் பிசினஸ் விஷயமா. அப்படியே ட்ரெயினுக்கு போகணும். லேட் ஆகும். நான் வரதுக்கு ரொம்ப லட்சணமான மாப்பிள்ளை. நீ கேட்ட ஊட்டி இன்டீரியர் ஏரியாவே இதுதான். இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டோம்னு வச்சுக்க, பியூட்டி எல்லாம் பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்ட பிரமாதமா இருக்கு. இத வேஸ்ட் பண்ணுவானே ஸ்டைலா இந்த இடத்துல நின்னு ஒரு போஸ் கொடுங்க. எடுங்களேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். நீ என்ன போட்டோ எடுக்கிற, கவாத்து வாங்குறியா? ஸ்டடி ஸ்டடி ஸ்மைல். மாப்பிள மாப்பிள, அத பாத்தீங்களா? இதுதான் மாப்பிள நேச்சுரல் பியூட்டி. இந்த மாதிரி பிகர் எல்லாம் படையெடுத்து ஃபாரினுக்கு அனுப்பிச்சா துட்டு எக்கச்சக்கமா கிடைக்கும். அத படையெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களே. மாப்பிள முடியுமா? இந்த ஏரியாவிலேயே நான் சொன்னா நடக்காததே இருக்காது. அவ்வளவு சொல்வாக்கா? நில்லு நில்லு. இந்த ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ. என்ன மாப்பிள பெரிய செல்வாக்குன்னு சொன்னீங்க, இங்க வந்து தொங்குறீங்க. தொங்க வேண்டிய இடத்துல தொங்கி தாண்டா தீரணும். சீக்கிரமா தொங்குங்க. நீ அந்த பக்கமா திரும்பிக்க. ஒரே ஒரு போட்டோ. இது வேணுமா? வச்சுக்க வச்சுக்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா. வாடா சரிநாச்சு, வாடா வாடா. நில்லு நில்லு. ஏறுமா, சீக்கிரமா தட்டுறா. போதும்டா, வாய் காது வரைக்கும் போகுது. நல்ல காட்டு, சீக்கிரம். கிட்ட போய் நில்லுங்க.
ஐயோ கிட்ட நிக்க முடியல, கெட்ட நாட்டம். ஐயோ, இந்த போட்டோ தான் ஃபாரினுக்கே போகுது. நிஜமா? ஆமா. அப்ப சீக்கிரமா தட்டு. அப்படி கிட்ட வா. உன்னை கைய பிடிச்சு வச்சா குடும்பமா நடத்த போறாங்க. கல்யாணம் பண்ணிட்டாலும் ஐயோ சீக்கிரம் கெட்ட நாட்டம் வருகிறா. யாராக ரெடி இஸ்மாயில். சொல்ப சம்பா. இவையானவன் தலையில நடுவுல புல்லு முளைச்சவன். இன்னும் என் நன்மை நம்ம கசா தேன் எடுக்கும்போது கைப்பிடிச்சு இழுத்துட்டான். துஞ்சலவே டம்பா தொக்கரி நுண்ணு போட்டு இவனை விட்டாருங்க. விட்டுட்டா நம்ம கசா வாழ்க்கையை கெட்டு போகும். அவதியோ நீ நம்ம சொத்துல கை வச்சுட்டு அதனால நாங்க எல்லாரும் வேக வச்சு தின்னு. நீ நம்ம பொண்ணை தொட்டுச்சு அதனால கட்டிக்கோ. என்ன அது அநியாயமா இருக்குது? காலண்டருக்காக ஒரு போட்டோ எடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? காலண்டருக்கு எங்க பொண்ணு கட்டிக்கிறது உங்க மறுபாடிய கட்டிக்கல. உன்னை அப்படியே வேக வச்சு ஆத்துனது. என்னங்கோ சரின்னு சொல்லுங்க, இல்லன்னா உங்களையும் வேக வச்சு தின்னதும் என்னையும் நெருப்புல போடுது. என்ன கும்பலு? அடச்சை ஆமா, இதுக்கு முன்னால இந்த புகையில கோபம் வர்ற மாதிரி ஏதாவது நடந்ததா? இல்ல. அப்புறம் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கிறானுங்க? ஆமா, கடைசியா தூக்கிட்டு போகும்போதுதானே கோழி கட்டி விடுவாங்க. இப்பவே ஏன் கட்டி விட்டாங்க? இன்னைக்கு கடைசின்னு முடிவு பண்ணிடுச்சு. ஆனா சண்டால பாவிகளா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல. நான் தானா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்றியா? சரி. அந்த சந்தோஷ தவளையை கொண்டு வா. இது என்னங்க தவளை? எங்க ஜாதி வழக்க பிரகாரம் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா பொண்ணு மாப்பிளையும் ஆளுக்கு ஒரு தவளையை விழுங்கணும். விழுங்கணுமா? ஆமா, இதுக்கு பேரு சந்தோஷ தவளை. நீங்க சந்தோஷமா இருக்க, இந்த தவளை என்னையா பண்ணுச்சு? தண்ணியில அது பாட்டுக்கு தவி தவி விளையாண்டுகிட்டு இருந்தது. சொல்ப சம்பா. சொல்ப சிம்பாவா? கொடுத்து தொலையா. ஐயோ, இது வேற அல்வா திக்கிற மாதிரி. ஐயோ, அவளா தண்ணி குடத்துக்குள்ள போயிருச்சு. இது எங்க குடவுக்குள்ள மாட்டிக்கிச்சு போல இருக்கே. பிறகு
நம்ம கூட்டத்துல சேர்ந்தாச்சு. தும்பிலி கம்பி படுவாதீங்களா? என்னங்கடா இப்படி பண்ணி விட்டீங்க? இதுதான் நம்ம சாதியில சேர்ந்த சடங்கு. பேராங்கு குலதெய்வத்தை கூட்டிட்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. இன்னுமா இருக்கு? இன்னுமா தான் இருக்கு. சுபாஜு அரே மாப்பிள்ள கோபாலி வெளியில வாடா. பயப்படாதடா. மாமனார் வந்திருக்கிறாரு, மச்சினை வந்திருக்கிறாரு, தங்கச்சி வந்திருக்குது. தங்கச்சியா? தங்கச்சி எங்க? இதோ என் தங்கச்சி. ரெண்டால பாவி என்ன பாரினுக்கு அனுப்புறேன்னு சொல்லி பாரடைஞ்ச காட்டுக்குள்ள அனுப்பிச்சுட்டு இவனுக்கு எல்லாம் கூடி எனக்கு முதுகுல சூடு போட்டு இவனை என் தலையில கட்டி வச்சுட்டானுங்கடா. ஏண்டா என் பரம்பரை திரும்ப காட்டுல இருந்துலடா ஆரம்பிக்கணும். என்னைக்குடா நாட்டுக்குள்ள வர்றது? அடே இந்த கூட்டத்தை பஸ்லயும் ஏத்த மாட்டேன்ட்டான், ரயில்லையும் ஏத்த மாட்டேன்ட்டான், நடந்தே இழுத்துக்கிட்டு வரானுடா. வர்ற வழியில ஒரு பூனையை கண்டா விட மாட்டேங்கிறானுங்க. மாப்பிள்ள சும்மா கோபாலு, உன் மச்சானுக்கு நம்ம பொண்ணை கொடுத்திருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு குறை வந்துச்சு, உனக்கு சூடு போடுது, ரக்கை கட்டுது, நம்ம கூட்டத்துல சேர்க்குது. கியா 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 கியா. ஏண்டா மாப்பிள்ள, பல பொண்ணுங்க கிட்ட ₹1,00,000 கொடுத்தாத்தான் தாலி கட்டுவான்னு சொன்னியே, அந்த வைத்தறிச்சல் அதுக்கு தாண்டா இந்த தண்டனை. அல்ல ராயல் ஃபேமிலி. இவங்க உனக்கு என்ன கொடுத்தாங்க? பொருள்களை தேனு. அதை வச்சு என்ன பண்ண போற? இதேதான் மாமனாட்ட கேட்டேன். என்ன சொன்ன? ஊத்தி இன்டீரியரா போனியடா. எப்ப பார்த்தாலும் ஏதோ அசிங்கத்தை பார்த்த மாதிரியே ஒரு மூஞ்சி. ஆமா ஒன்னாண்டுதான் விட்டுட்டீங்களே, அப்படியே அங்க இருக்கிறீங்க. போங்க பக்கத்து வீட்டுக்கார பார்த்தா அசிங்கமா நினைப்பேன். மாப்பிள்ள போகுதோ, ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஊர்ல இருந்து சொல்லி அனுப்புது, நம்ம தேசத்துல இருந்து. அன்னைக்கு தான் நீயும் நம்ம பொண்ணு ஒண்ணு சேருது. அப்படி சேராம இருக்கிறதுக்கு இங்க கருப்பு பூனை வெள்ள தேவாங்கு இங்க காவல் வைக்குது. அது பார்த்துக்கும். ஐயா உணர்ச்சி வசப்பட்டு சேர்ந்துட்டா சிங்களமான அரசியலுக்கு மூலம் நச்சு நச்சு நச்சு. இந்த நச்சுக்கு பிறகு நான் எங்க தேர போறேன்? என்ன மாப்பிள்ள இது? மாமனார் ஆசீர்வாதம் உனக்கு வேணும். மாப்பிள்ளை நம்ம தேசத்துல நம்ம விட்டா பறக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நம்ம தேசத்துக்கு போகுது. என்ன என்ன மாப்பிள்ள, என் நிலைமையை பாத்தியா? என்ன வச்சு என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துகிறாரு. நான் ஆதிவாசி ஆயிட்டேன். என்ன இங்கதான் விட்டு வைப்பானுங்களோ? அவனுக்கு கூடாரத்தை மாத்தும் போது எங்க கூட்டிட்டு போறானுங்களோ? பாரு, உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உன் தங்கச்சியை நல்லபடியா நான் வச்சு காப்பாத்துறேன். ஆனா ஒண்ணு, இந்த காட்டு கும்பலோட உறவு கொண்டாடிக்கிட்டு அங்க வந்துடாத, ஏன் மானம் போயிடும். நாங்க என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்கிறோம்? மாப்பிள்ளை இன்னைக்கு பௌர்ணமி, நல்ல நாள். உன்னையும் நம்ம பொண்ணையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்க வந்திருக்கோம். மாமா இந்த உடைய கரெக்டாமா கண்ட பக்கம் அடிக்குது. எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, கொண்டாந்து விட்டுட்டீங்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இந்த உடையோட தான் இன்னைக்கு ராத்திரி நீ நம்ம பொண்ணோட இருக்கணும். அதுக்கப்புறம் வேணுமானா நீ உன்னுடைய உடைய போட்டுக்கோ. ஆனா தலையில ஒரு ரக்கை இருக்கணும். அது இல்ல அங்கிருந்து பாம்பு வரும். ஐயோ வேணதான். பௌர்ணமி இன்னைக்கு நல்ல நாள். தேவாங்கு வெள்ளி கசமுஷா கந்திரிவிச்சு கந்திரிவிச்சு. ஏ சீமா
சியா கபா 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 சுலோபி. என்ன மாப்பிள்ள சொல்றாரு? சுலோபிங்கிறது எனக்கு புரியல, கபகபாங்கிறது கபகபான்னு எரியுதுன்னு புரியுது. ஒரு போட்டோ எடுத்ததுனால உனக்கு வந்த வினையம் பாத்தியா? விதி உன் ரூபத்துல என் வாழ்க்கையில விளையாடுது. இன்னும் என்னென்ன விளையாட போகுதோ. என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள, நான் தொழிலே மாத்திக்கிறேன். இனிமே மாத்தி என்னடா பிரயோஜனம்? கபகபா. மாமா என்ன இது? தேவாங்கு பால். தேவாங்க இத்தினூண்டு, இவ்வளவு பால் எடுக்க எத்தனை நாள் சிரமப்பட்டீங்களோ? கபகபா. ஐயோ ஐயோ, இது என்ன? ஐயோ அவதார காத்துக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ளை. ஐயோ வந்துட்டேன். என்னது இது? என்ன கொட்டை உடைச்சு சுடுற? எங்க சம்பிரதாயத்துல முதல் ராத்திரி அன்னைக்கு 21 கொட்டை வச்சு சூடு போடுவாங்க.